மக்களவை தேர்தலில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை. சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுக தேர்தல் குழுவுடன் தேமுதிக குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் தலைமையிலான குழுவினர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தேமுதிக துணை செயலாளர் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி வணக்கம். அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொகுதி பங்கீடானதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கான கூட்டணி கட்சிகள் எவை என்பது குறித்து பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காக தொகுதி பங்கீட்டு குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மற்ற குழுக்களும் குறிப்பாக அறிக்கை தயாரிப்பு குழு, விளம்பர குழு உள்ளிட்ட குழுக்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் இந்த குழுவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.டி. வேலுமணி, பெஞ்சமின், தங்கமணி, கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளிடம் பேசி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே மறைமுகமாக பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை நேரடியாக சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதாவது தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி, எஸ்.டி. வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோரும் மேலிடம் சந்தித்து தொகுதி பேச்சுவார்த்தை, அதாவது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை முதற்கட்டமாக நடத்தியதாக தெரிய வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கூட்டணி உறுதியானதாக செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவும் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி, தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தேமுதிக தலைவர் டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி, அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.டி. வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேமுதிக பொறுத்தவரை இன்றைய தினம்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவித்திருந்தார். அதில் உயர்மட்ட குழு உறுப்பினரான துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், அவைத்தலைவர் இளங்கோவன், கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், துணை செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினரும் ஏற்கனவே அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குழுவினரும் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் நேரில் சந்தித்து இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்திருந்த நிலையில் அந்த தேர்தலை பொறுத்தவரை தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக வடசென்னையில் மோகன்ராஜ், கள்ளக்குறிச்சியில் சுதீஷ், திருச்சிராப்பள்ளியில் இளங்கோவன், விருதுநகரில் அழகர்சாமி என்பவர் போட்டியிட்டனர். இந்த நிலையில் இந்த முறையும் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை முதற்கட்டமாக தேர்தல் பேச்சுவார்த்தை முன்பே தொடங்கியிருந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் 14 தொகுதிகள் கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதாக தெரிவித்திருந்தார். 14 தொகுதிகள் எடுத்த நிலையில் தற்பொழுது 7 தொகுதிகள் அதிமுகவிடம் அவர்கள் கேட்பதாக தெரிகிறது. மாநிலங்களவை உறுப்பினராகவும் தொகுதியும் கேட்பதாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் அது குறித்து பின்னர் முடிவெடுக்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தெரிகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை தேமுதிக கேட்க இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி பாமகவுடனும் பேச்சுவார்த்தை அதிமுக சார்பில் நடந்து வரக்கூடிய நிலையில் பாமகவும் தேமுதிகவும் ஒரு சில மாவட்டங்கள் ஒரே தொகுதி கேட்பதாக தெரியக்கூடிய நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தொகுதி பங்கீட்டில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்தவரை தேமுதிக 4 தொகுதிகள் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் குறித்த முடிவானது தேர்தலுக்கு பின் எடுத்துக் கொள்ளலாம் என்பது போன்று பேச்சு தொடர்வதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அதிமுக தேமுதிக இடையேயான இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது.
இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வரக்கூடிய தகவல்கள் மூலம் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, கூட்டணி முடிவாகியிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கிறதா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதுவும் இருக்குமா என்பது குறித்து தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.